வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தமிழ்நாடு போலீஸ் 2022 நவம்பர் 27 நாளை நடைபெறக்கூடிய தேர்வுக்கு வெறித்தனமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்போம். எல்லா பேருக்கும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். சார் எக்கச்சக்கமாக படிச்சிட்டேன், நிறையா படிச்சிட்டேன், இதெல்லாம் வருமா வராதா அப்படி ஒரு பயம் பதட்டம் எல்லாத்துக்கும் தொடர்ந்து இருக்கும். குழப்பம் இருக்குதுன்னு வச்சுக்குவேன். இது வருமா வராத நிறையா படித்து குழப்பம் இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த குழப்பம் வரணும். அதை படிச்சிருந்தா தான் குழப்பம் வரும், படிக்காத கண்டிப்பாக குழப்பமே வராது. ஓகே, இந்த தேர்வு நம்ம எப்படி அட்டன் பண்ண போகிறோம், எப்படி அட்டன் பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இந்த தேர்வுக்கு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை நம்ம நல்லாவே பார்த்துக்கலாம். நாளை நடைபெறக்கூடிய தேர்வு 10 to 12:40, அதான் தேர்வு எழுதக்கூடிய நேரம். ஓகேங்களா? அப்போ அந்த தேர்வுக்கு நம்ம என்னென்ன கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று, ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. வைக்காதவங்க ஹால் டிக்கெட் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் அல்லது ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென், இதில் எதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு போகிறீங்களோ. இப்போ பிளாக் கலர்னால் பிளாக் கலரில் 2 கொண்டு போகணும். ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென்னால் 2 கொண்டு போகணும். ஏதாவது ஒன்று தான் கொண்டு போகணும். இப்போ பிளாக் ஒன்று ப்ளூ ஒன்று கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா? பிளாக்னா பிளாக் 2, ப்ளூ கலர்னால் ப்ளூ கலரில் 2 கொண்டு போங்க. ஓகேங்களா? இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதை புதுசாக கொண்டு போய் அங்கே போய் எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே பிளாக் கலர் கொண்டு போங்க, இல்லை ப்ளூ கலர் கொண்டு போங்க. கால் டிக்கெட், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென். அடுத்ததாக ஒரிஜினல் ஐடி கார்டு இருக்குது. அதாவது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பான் கார்டு, இது மாதிரி ஒரிஜினல் ஐடி கார்டு, உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரிஜினல் ஐடி கார்டு ஒன்று கொண்டு போங்க. முக்கியமானது 3 தான். கால் டிக்கெட், பிளாக் கலர் அல்லது ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென் 2 கொண்டு போங்க. ஒரிஜினல் ஐடி கார்டு ஏதாவது ஒன்று கொண்டு போங்க. அடுத்ததாக ஒரு நார்மலான ஒரு சாதாரண வாட்ச், இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு. இது கூட இன்னொன்று என்னென்னா, நம்ம அந்த இடத்துக்கு போவதற்கு எப்படி போகிறது, எப்படி செயல்படுத்துறது, என்ன பண்ணுறது, கொண்டு போகிறதுங்கிறத கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற டைமிங் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பக்கா பிளான் பண்ணிங்க. இன்னொன்று ட்ரெஸ்ஸு, நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போய் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி எடுத்து வச்சுடுங்க என்ன ட்ரெஸ் நம்ம போட்டு போனேன்னு. இது கூட உங்களை மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடும். சில பேர் காலைல தேடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஒன்று இருந்தால் ஒன்று நிறையா இருந்தும்போது குழப்பம் வரும். அதனால் ட்ரெஸ்ஸு போடுறத கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன ட்ரெஸ் எடுக்கணும் போடணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டே செலக்ட் பண்ணி வச்சுருங்க. சில பேர் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு கூட அந்த தேர்வு எழுதக்கூடிய விஷயங்களில் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். அதனால் நீங்கள் ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸாக, ஃப்ளெக்சிபிளான ட்ரெஸ்ஸாக, அது கூட உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பக்காவே நீங்கள் நைட்டே எடுத்து வச்சிடணும். ஓகே, நல்லா ஒரு 9 மணி 10 மணி வரையும் படிங்க. நல்லா தூங்க, காலைல எழுந்திரிச்சு ஏர்லியாக எத்தனை மணிக்குள்ளே போகணும். ஏன்னா ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 AM. ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 AM. அப்போ 8:30 AMனா கரெக்டாக 8:30 அங்கே அப்படி போகிற மாதிரி போகக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு வருஷம் நிறையா வருஷங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருப்போம். இதில் போயிட்டு கரெக்டாக போகணும்னு நினச்சே கண்டிப்பாக லேட்டாகிடும். லேட்டாக போகிறது கண்டிப்பாக மன உளைச்சலை ஏற்படுத்தும், பதட்டம், பயமாகவே இருக்கும். அது 8:30 சொல்கிறாங்க. நீங்கள் அதிகபட்சம் அங்கே எத்தனை மணிக்குள்ளே இருக்கும்னா 7 to 8 மணிக்குள்ளாக நீ அங்கே இருக்கணும். அப்போ நீ ஃப்ரீயாக பதட்டம் இல்லாமல் கேஷுவலாக போயிட்டு வரலாம். ஏன்னா உனக்கு சென்று எந்த இடத்துலையும் தெரியாது. நீ போகிறது கண்டிப்பாக பிளான் பண்ணி போக முடியும். இந்த இடத்துல போனால் இவ்வளோ நேரத்தில் கண்டிப்பாக பிளான் பண்ணி போக முடியாது. அவங்க ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 8 மணிக்குள்ளாகவே நீ அந்த இடத்துல, அந்த காலேஜ் அல்லது ஸ்கூலுக்குள்ளே, அந்த சென்டருக்குள்ளே நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 8:30க்கு அப்புறம் அவங்க நிறையா ப்ராசஸ் பண்ணுவாங்க. கால் டிக்கெட் நீங்கள் போகணும், அவங்கள அரேஞ்ச் பண்ணணும், நிறையா இது இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் டைம் 10 to 12:40, 10 to 12:40. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம். இந்த நேரம் நல்ல நேரமாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. 10 to 12:40. நிறையா பேருக்கு இப்படி ஒரே டவுட் என்ன, சார் நிறையா படிச்சிட்டேன், குழப்பமாகவே இருக்குது, வருமா வராதா. தம்பி நீ நிறையா படிச்சிருப்ப, நீ படித்ததெல்லாம் இங்கே கொஸ்டினை கேட்க போது அவன் கேட்கக்கூடிய கொஸ்டின் எத்தனை மொத்தம் 150 கொஸ்டின். மொத்தமே 150 கொஸ்டின். அதில் மெயினில் 70 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் மொழி தகுதி தேர்வில் ஒரு 80 கொஸ்டின். பழைய நடைமுறை தேர்வு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு கிடையாது. மெயின் 80 கொஸ்டின் 80 நிமிஷம். 80 கொஸ்டின் 80 நிமிஷம். இங்கே 70 கொஸ்டின் தான் இருக்குது. தமிழில் ஒரு 80 கொஸ்டின் இருக்குது. எல்லாமே சேர்த்து உங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்குது பார்த்துங்க. 10 to 12:40, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷங்கள். ஒரு சூப்பரான வாய்ப்பு. அப்போ ஒரே கொஸ்டின் புக்லெட்டை வேறு கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு எஸ்ஐ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி கொஸ்டின், தனித்தனி டைம் மேனேஜ்மெண்ட். இங்கே ஒரே கொஸ்டின் புக்லெட் ஒரே மாதிரி கொடுக்க போகிறாங்க. நம்ம எதுக்குமே தயாராக, எது வேணாலும் நடக்கலாம், எல்லாத்துக்குமே தயாராக தான் போகணும்.
ஒரே கொஸ்டின் புக்கில் டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட் சூப்பராகவே இருக்கும். அப்போ நிறையா பேர் நீங்கள் ஒரு குழப்பம் அவசரப்படுறது, மனுஷன் எதுக்கெல்லாம் அவசரப்படணுமோ அதுக்கு அவசரப்படாது, இதுக்கு அவசரம் கொஸ்டினை பார்த்து ஓயமார்ச்சிட்டு சரசரம் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தயவு செய்து அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா இங்கே டைம் மேனேஜ்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஒரு கொஸ்டின் நல்லா யோசிங்க, நல்லா பிளான் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சரை செலக்ட் பண்ணலாம். அவசரப்பட தேவையில்லை. இங்கே டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவே இருக்கும். ஏன்னா மொத்தமே லாஸ்ட்டாக 80 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2020 வரைக்கும் 80 கொஸ்டினில் கணக்கு 35 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும், அதவே அடிச்சிருக்கும். இங்கே மொத்தமே பார்த்தா 150 கொஸ்டினில் தமிழ் மொழி தனித்தால் சேர்த்து 150 கொஸ்டின்லேயே கணக்கு சம்மந்தமானது உளவியல் சம்மந்தம் 20 கொஸ்டின் தான். அப்போ மீது எல்லாமே ஜிகே தமிழ் கொஸ்டின் தான். அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் நல்லா சேவ் பண்ணிக்கலாம் சூப்பராக. அப்போ பிளான் பண்ணி கொஸ்டினுக்கு ஒரு தடவை 2 தடவை ஆன்சரை பக்காவாக கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஓஎம்ஆரில் கை வைங்க. ஆன்சரை பக்காவாக கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஓஎம்ஆரில் கை வைங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. சார் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் வேக்கன்சியே 3000 சம்திங் தான் இருக்குது, அதில் எப்படி சார் நம்ம செலக்ட் பண்ண முடியும்? இப்போ வேக்கன்சி எவ்வளோ வேணால் இருந்துட்டு போதா, நமக்கு தேவையே கிடையாது. 10 வேக்கன்சினாலும் ஈஸியாக போய் பாஸ் ஆகிட முடியாது. இதே 20,000 வேக்கன்சினாலும் ஈஸியாக போய் பாஸ், அதுக்கும் போட்டி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த 10 பேர்த்தில் நம்ம ஒரு ஆள் அப்படி தான் நம்ம அந்த போட்டி போடணும். 10,000 பேராக இருந்தால் அதில் ஒரு ஆள் அப்படிங்கிறத போட்டி போடணும். அப்போ வேக்கன்சி 3000ங்கிறது கம்மி கிடையாது, வேக்கன்சி 3000ங்கிறது நல்ல வேக்கன்சி தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய போட்டியை நம்ம அங்கே காமிக்கணும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு பார்த்து லாஸ்ட் வந்து 1/2 மார்க் மிஸ் பண்ணவங்க, 1 மார்க் மிஸ் பண்ணவங்க, சில பேர் சார் நான் 5-6 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், எனக்குலாம் சாதாரண, அப்படிலாம் வரவே கூடாது. சார் இப்போ தான் புதுசாக வரேன், இப்போ நான் அடிச்சிடுவேன் அப்படிங்கிறது ரொம்ப இதாக போய்விடும். போட்டியே நம்ம கரெக்டாக வந்து உள்ளே செலுத்தணும், அவ்வளோதான் விஷயமே. வேக்கன்சிங்கிறது அப்படி தான். நமக்கு வந்து இந்த வேக்கன்சிக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ கட்டாப் தான் எடுப்பேன், போன வருஷம் இவ்வளோ கட்டாப் தான் வந்திருக்கு, அது இந்த வருஷம் இவ்வளோ தான் வரும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்ம டார்கெட் என்னென்னா மெயினில் வந்து 70 இருக்கா, மெயினில் 65+, மெயினில் 65+, இது எடுத்துட்டாவே நீ பிசிக்கலில் கண்டிப்பாக 24 மார்க் எவ்வளோ 89 ஆயிடும். 65 கண்டிப்பாக நீ வேறு லெவலில் செலக்ட் ஆகிடலாம். கண்டிப்பாக அதில் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை, வருமா வராதா அப்படி யோசிக்கிறது, கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம். அப்போ 70 மெயின் இருக்குது பார்த்தீங்களா, ஜிகே 45, உளவியல் 25, அதில் 70ல் 65+ எடுத்துட்டீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் என்ன வந்துடுவீங்க, ஃபஸ்ட்டு கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க. ஈஸியாக நம்ம செலக்ட் ஆகிடலாம். நீங்கள் வந்து 60 கீழே போகணும்னு வச்சுக்க, வேக்கன்சி வேறு கம்மியாக இருக்குது, வருமா வராதா குழப்பவே தேவையில்லை. கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் பக்காவாக இது வரைக்கும் நம்ம படித்ததை அன்னைக்கு நாளைக்கு நடவடிக்கை 10 பண்ண பக்காவாக பிளான் பண்ணி இது பண்ண, பயப்படாமல் பதட்டப்படாமல் கேர்லெஸ் மிஸ்டேக் செய்யாமல், தெரிஞ்ச கொஸ்டின் தவறு பண்ணாமல், ஒரு கொஸ்டினுக்கு நல்ல ஆன்சர் பக்காவாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓஎம்ஆர் கை வைக்கணும். ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரியலாம், அடுத்த கொஸ்டின் போயிடும், திரும்ப வந்து நம்ம படிச்சுக்கலாம். வேறு ஒன்றுமே இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாவே நீங்கள் படிச்சு, ஏன்னா இவ்வளவோ படிச்சிருக்கோம், நம்ம படித்த நாலேஜை நாளைக்கு ஒரு கொஸ்டினில் அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். அந்த அப்ளை பண்ணுறது அந்த கேட்ட கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி பொருந்துறதா பொருந்தாததா, சரியானதா தவறானதா, கூற்று காரணமாக பொறுத்துக்கவா, இந்த படித்த நாலேஜை அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் ஆன்சரை அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான் விஷயமே. நீ படித்த மாதிரியே கொஸ்டின் வராது, அவன் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீ படித்த நாலேஜை அப்ளை பண்ணுற, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. ஃப்ரீயாக அட்டன் பண்ணுங்கள், அவ்வளோதான். மைண்டை ஃப்ரீயாக வச்சு அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னால் பெஸ்ட் ஆன்சர் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண கண்டிப்பாக செய்ய முடியும். ஐயோ இந்த கொஸ்டின் கேட்டால் வருமா வராது, இந்த கொஸ்டின் எப்படி எனக்கு தெரியும், அது மாதிரி குழப்பத்தில் பண்ணிங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின் தப்பாயிடும். இந்த வடிவேல் சொல்லுவான், நீ வாடா எங்கே வேணா வா பார்த்துக்கிற, அப்படி அது மாதிரி நீ எந்த கொஸ்டின் வேணால் கேளு, என்னால் பெஸ்ட் ஆன்சர் பண்ண முடியும் அப்படி யார் சொல்ல முடியும்? நல்லா படிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்ல முடியும். பாதி இந்த தேர்வுகளை பாதி படிச்சிருந்தா கூட ஒரு கெஸ் பண்ண முடியும், எலிமினேட் பண்ணி கூட ஆன்சர் பண்ண முடியும். எதுவுமே தெரியலனா உனக்கு எல்லாமே சரியான மாதிரி தோணும், கண்டிப்பாக ஆன்சர் கீழே நிறையா தப்பு வரும். ஏன்னா நிறையா சொல்லுச்சா போலீஸ்லாம் ஈஸியாக இருந்துச்சா கொஸ்டின். ஈஸிங்கிறது என்னென்னா 70க்கு 70 எப்போ அடிக்கிறோமோ அப்போ தாயா கொஸ்டின் ஈஸி. 70க்கு 70 மெயினில் அடித்தா கொஸ்டின் ஈஸி, 80க்கு 80 தமிழ் அடித்தா ஈஸி, இல்லாட்டினா அது கஷ்டம்தான். கொஸ்டின் பார்ப்பதற்கு ஈஸியாக தான் இருக்கும், பக்கங்கள் கம்மியாக இருக்கும், வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும். கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் லெவல் கூட ஈஸியாக தான் இருக்கும். அது ஈஸியாக கூட செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆன்சர் கீ பார்க்கும்போது தான் தெரியும். ஓகேங்களா? அதனால் படிக்காதவனுக்கு கொஸ்டின் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், நல்லா படித்தவனுக்கு தான் தெரியும் எத்தனை கொஸ்டின் நம்ம கரெக்டாக அடிக்க முடியும் என்று. அதனால் 70க்கு 65+ அடிக்கணும். நான் 65 அடித்தா போதும், அப்போ 70 அடிக்க வேணுமா அப்படி யோசிப்பேன். 70க்கு 70 அடித்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். 70க்கு 70 அதான் நம்ம டார்கெட்டே. அந்த 70க்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் 65+ வந்து நிற்கும். சில பேர் எக்ஸ்பர்ட்ஸாக போன வருஷம் 59 60 தான் வந்திருக்கு ரிட்டனில் 80க்கு, அப்போ 70 தானே வைக்கிறாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம், அது அந்த மாதிரி படிச்சுக்கிறோம், அது அந்த மாதிரி எழுதிக்கிறோம், அப்படியே யோசிக்கக்கூடாது. நம்ம டார்கெட் வேக்கன்சி எவ்வளோ வேணாலும் அது பிரச்சனையே கிடையாது, நம்ம டார்கெட்டு மார்க்கு தான்.
இங்கே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 70க்கு 70 இது டார்கெட். அதே போல் சார் 70க்கு 70 தமிழ் மொழி தகுதி கண்டுக்க வேணும். தமிழ் மொழி தகுதி முக்கியம். அங்கே 80-40% மதிப்பெண்கள் 32 மார்க்கு மேலே 32 மார்க்குக்கு மேலே நம்ம கம்பல்சரி எடுக்கணும். அதை எடுத்தால் தான் இதை திருத்துவாங்க, இது எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் ரொம்ப முக்கியம். தமிழ் மொழி தகுதி தேர்வில் மார்க் நல்லாவே இருக்கணும். 40% மேலே 32 மார்க்கு மேலே எடுத்துன்னா அது குறையக்கூடாது. இங்கே 70க்கு டார்கெட் பண்ணால் கண்டிப்பாக பிசிக்கலில் நம்ம எல்லாமே எல்லா ஈவெண்ட்லையும் டபுள் ஸ்டார் அடித்து ஹையஸ்ட்டில் வந்துட்டுனால அதை யாராலையும் மாற்ற முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வு நடைபெறக்கூடிய உங்களுக்கு கால் சூப்பர்வைசிங் வந்து யார் வருவாங்க? தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க. அப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வராங்க, நம்ம அங்கே எழுத போகிறோம். அப்போ அதுவும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். எப்படின்னா, அப்போ நீங்கள் எப்படி மோட்டிவேஷன் பயந்து சார் போலீஸ்லாம் வந்திருக்காங்க, இப்போ நீயும் போலீஸாக தானே போகிற, உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்தே ஒருத்தவங்க வந்து தேர்வு சூப்பர்வைசிங் பண்ணுறாங்க, வேறு எந்த தேர்வுலும் கிடையாது. அப்போ நீ அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, இதே மாதிரி கால் சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அடுத்த லெவல் போக முடியும். இவரா போலீஸ் கொண்டாங்க, இப்போ நீயும் போலீஸாக தான் பார்க்க போகிற. அதனால் பயப்படக்கூடாது. அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து கேச உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இது பண்ணுவாங்க, அறிவுரைகள் வழங்குவாங்க. இப்போ புதுசாக 150 கொஸ்டின் ஒரே டைம் இது பண்ணலாம், நல்ல எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. பதட்டப்படைங்க. ஏதாவது தெரியலனா கேளுங்க. நீங்களாம் எதாவது பண்ணி வச்சுட்டு குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. எதுவுமே தெரியலனா கேட்டு தான் செய்யணும். நீங்களும் அது பண்ணிடாதீங்க. எல்லா அறிவுரைகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அங்கே கால் சூப்பர்வைசர் நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க தான், தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு கால் சூப்பர்வைசர் வருவாங்க. எதுனாலுமே கேளுங்க, பயப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்து கால் சூப்பர்வைசிங் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற அவங்கள பார்த்துக்கிட்டே மோட்டிவேட் பண்ணி பக்காவாக நம்ம அடுத்த லெவலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாகவே இருக்கணும். அதனால் கால் போங்க, ஃப்ரீயாக போங்க, பதட்டம் இல்லாமல் கேஷுவலாக போங்க. நாளைக்கு என்னென்ன கொண்டு போகணும், ட்ரெஸ்ஸு, கால் டிக்கெட், ஒரிஜினல் ஐடி, பிளாக் கலர் ப்ளூ பால் பாயிண்ட் பென், இதில் பென் மட்டும் 2 கொண்டு போங்க. எதை செலக்ட் பண்ணுறீங்க அதில் 2 அவ்வளோதான். மேக்ஸிமம் பிளாக் கலர் கொண்டு போனால் நல்லா, வேணா ஸ்கேன் ஆகணும், நல்லாவே இருக்கும் பிளாக் கலர். ஓகேங்களா? இதை எடுத்து வச்சுக்கோங்க. நீ நைட்டு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லாவே தூங்குங்க, ஃப்ரீயாக தூங்குங்க. ட்ரெஸ் கோட் நல்லா ட்ரெஸ்லாம் நீட்டாக போட்டுப்பாங்க. இந்த ட்ரெஸ் கோடு நம்ம கான்ஃபிடன்ட் லெவலில் கூட்டும், அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. தேர்வுகள் அந்த 8:30 சொல்லியிருக்காங்க, 8:30க்கு முன்னாடியே போயிருங்க. 8 மணிக்குள்ளே இருக்கணும். ஏன்னா எந்த இடம் எப்படிங்க கரெக்டாக போகிறதில்ல, எப்படி போகிறது, எதில் போகிறது, பஸ்ஸாக பைக்காங்கிறத பக்காவாக பிளான் வச்சு போய் 8 மணிக்குள்ளே போயிருங்க. மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். உள்ளே விட்டுருவாங்க 9 மணிக்குள்ளே. 9 மணி மேலே இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலே 10 to 12:40 நல்லா ஃப்ரீயாக ஒரு தேர்வுக்கு அறையில் வந்துட்டு 10 மணி தொடங்குவதற்கு முன்பாக ஒரு 5 நிமிடம் நல்லா ஃப்ரீயாக மூச்சை நல்லா இழுத்து விட்டு ஃப்ரீயாக இது பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். கொஸ்டினை பார்த்தோன்னே செலக்ட் பண்ணலாம். இன்னும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுவரையும் நம்ம எவ்வளவோ படிச்சிருப்போம், எவ்வளோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நாளைக்கு பார்க்கக்கூடிய அந்த கொஸ்டின் சாதாரணமாக தான் இருக்கும். கொஸ்டின் சாதாரணமாக இருக்கும். ஆனால் அதை முதல் தடவை பார்ப்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முதல் தடவை பார்ப்பது தான் வித்தியாசமாக இருக்கும். அந்த முதல் கொஸ்டினை ஒரு தடவை வாசிக்கும் போது வித்தியாசம். திரும்ப அந்த கொஸ்டினை கொஞ்சம் நேரம் கழிச்சு வாசிப்பார், பழசாயிரும். அந்த பழசாகும்போது அந்த ஆன்சர் ரொம்ப சூப்பராகவே தெரியும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? எக்ஸாம் காலுக்கு வெளியே வந்து ஆன்சர் தெரியுது முக்கியமே இல்லை. அப்போ நீ வந்து ஒரு தடவை தான் கொஸ்டின் படிச்சுருக்கேன். அந்த கொஸ்டின் ஆன்சர் வரலைன்னா திரும்ப வந்துடு, பின்னாடி வந்து வேறு கொஸ்டின் போயிட்டு திரும்ப அந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் பழசாயிரும். அப்போ ஆன்சர் நல்லாவே தெரியும். அது ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு ஒய்யாமால செட் பண்ணிட்டு சார், அவசரப்பட்டு செட் பண்ணிட்டு திரும்ப இந்த கொஸ்டின் எனக்கு ரைட்டாகவே தெரியும் சார், திரும்ப ஒய்யாமால ஷேர் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு ஒய்யாமால ஒரு ஆப்ஷன் தான் ஷேர் பண்ணணும். எனக்கு திரும்ப வருது இது தப்பு இது ரைட் அப்படி ஷேர் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு ஒன்று தான். ஓகேங்களா? அதனால் பொறுமையாக அது என்ன சொல்ல பொறுமையாக கொஸ்டின் நல்லா செலக்ட் பண்ண, அதுக்கப்புறம் ஒய்யாமல் கை. ஏன்னா முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு பின்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு தொடர்புகள் இருக்கும். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் வச்சு கூட அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் கொஸ்டின் தெரியல, அடுத்த கொஸ்டின் போயிருங்க. கொஸ்டின் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது வித்தியாசமாகவோ கடினமாகவோ ஆன்சர் செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் திரும்ப வந்து படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஆன்சர் நீ ஈஸியாக செலக்ட் பண்ணிடுவேன். எக்ஸாம் காலுக்குள்ளே தான் இந்த வேலை நடக்கணும். காலுக்கு வெளியே வந்துக்கப்போ ஐயோ சார் ஈஸியான கொஸ்டினை போய் இப்படி போட்டு வந்தேலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு தேவை ஒன்று தான் சார், இப்படி ஆகிப்போச்சு அப்படி சொல்லவே கூடாது. நம்ம கரெக்டாக பக்காவாக கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் அடிக்கணும். அந்த மைண்ட் உள்ளே வந்துட்டாவே நீ மிஸ்டேக் பண்ண மாட்டேன். உன்னை மிஸ்டேக் பண்ண மூளை விடாது. நீ விட்டாலும் ரொம்ப கவனமாக மூளை உன்னை கேண்டில் பண்ணணும் நாளைக்கு. ஓகேங்களா? நீ என்ன பிளான் பண்ணுற அதை பொறுத்தா. வேகம் வந்து ஓஎம்ஆரில் கை அப்படியே போயிட்டு உட்காந்துருவாங்க. அங்கே இருக்குது 2 மணி நேரத்துக்கு மேலே 1 மணி நேரத்தை முடிச்சு உட்காந்து எதுக்கு இப்போ உட்காடுறேன்? அங்கே உட்கார போயிருக்கு. நம்ம பொறுமையாக ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரியலையா இப்போ உட்காந்துட்டியா 150 அடிச்சுடும், இப்போ கன்ஃபார்ம் அடிச்சுடும் உட்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கே குழப்பத்தில் போய் ஓஎம்ஆர் ஷேர் பண்ணி வச்சு குழப்பறதுலாம் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். எலிமினேட் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரியல, அப்போ எலிமினேட் எந்த 3 வராது, எது ஒன்று வரும் அப்படிங்கிறது காட்டி எந்த 3 வராது அப்படிங்கிற செலக்ட் பண்ணி தூக்கி அடிங்க, 1 வரும்.
அப்போ இப்படித்தான் செலக்ட் பண்ணுவோம். எடுத்தோன்னே ஓயாம முடிக்கணும். 150 ஸ்டார்ட் பண்ணால் வேலை முடிஞ்சு, வேலை தான் முடியும். நமக்கு வேலை கிடைக்குமாங்கிறத இங்கே பார்க்கணும். 10 to 12 40 இது வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டு இருக்க நிறையா பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த 10 to 12 40 தான் கிடைக்கும். இந்த டயத்தில் தான் நமக்கான அடையாளம் இப்போ நமக்கு ஒரு அடையாளம் கிடையாது. நமக்கு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய நேரம், இவ்வளோ தூரம் படித்ததை நான் சாதிக்கக்கூடிய நேரம் எதுனா இந்த 10 to 12 40. இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், அவங்க கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம், ஈஸியாக இருக்கலாம், ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், டஃபர், எப்படி கேட்டாலும் என்னால் மேனேஜ் பண்ணி அடிக்க முடியும். அந்த டைமிங்கில், இந்த டைமிங்குள்ளே, அந்த டைமிங் தான் நமக்கான அடையாளம். இந்த அடையாளம் வந்தால் போதும், நமக்கான இன்றைக்கி இது வரைக்கும் என்னென்ன நெகட்டிவ் இருந்ததோ அது எல்லாமே பாசிட்டிவாக மாறும். எல்லாமே கிடைக்கும். எதெல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ அது எல்லாமே கிடைக்கும். நாளை நடக்கக்கூடிய இதன் மூலமாக, இந்த நேரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அடையாளம் அதான் என்னது, அரசு வேலை. தமிழ்நாடு அரசு காவல்துறையில் நான் ஒரு அரசு வேலை, அரசு காவல்துறை அதிகாரி ஆக போகிறேன். அந்த அடையாளம் உனக்காக வரப்போகிற டைம் 10 to 12 40. இதில் நீ பக்காவாக செயல்படுத்தினா உன்னை அடிச்சுக்க யாருமே கிடையாது. இந்த 10 to 12 40 பக்காவாக நம்ம செயல்படுத்திட்டு வச்சுங்க, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அதில் யாராலுமே மாற்ற முடியாது. 60 வயசு வரை உன்னை யாராலுமே அடிச்சிக்க முடியாது. உனக்கு ஒரு தடவை ப்ளஸ் ஆகிறதா கஷ்டம். ப்ளஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்குவேன், மேலே போய்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா? அது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஓகே, தேங்க்யூ. தேர்வு எழுதக்கூடிய அனைவரும் அதிக மதிப்பெண் வெற்றி பெற உங்களை தமிழா அகாடமி வாழ்த்துகிறது.